வணக்கம், நான் உங்கள் ஷெஃப். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபின்னா இறைச்சி கார வறுவல். அதாவது மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மட்டனை வச்சு நீங்கள் வீட்டில் வகை வகையாக நிறைய செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மெத்தடில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறோம். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, குடமிளகா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணியிருப்போம். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஆனால் நீங்கள் ரெகுலராக பண்ணுற மெத்தட் இல்லாமல் இது டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஹோட்டலில் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி, அதனால தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இறைச்சி கார வறுவல் பண்ணுறதுக்கு நான் வந்து FreshToHomeலேருந்து நான் மட்டன் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் கடையில் போய் வாங்கியிருப்பீங்க. இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா ஒன்று சின்னது ஒன்று பெருசுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சைஸ் வந்து ஈவனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கறிக்கட்டு பீஸ் வந்து எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி FreshToHome மட்டன் வச்சு இறைச்சி கறி மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இறைச்சி கார வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 40 நம்பர், தக்காளி 2 நம்பர், குடமிளகாய் 2 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், பூண்டு 15 பல்லு, பொடிசு நறுக்கிய இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், முழுகர மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். நான் வந்து FreshToHomeலேருந்து நான் மட்டன் வாங்கியிருக்கேன். ப்ரீ கட் அண்ட் ப்ரீ க்ளீன், நோ ஆன்டிபயோட்டிக், ரெசிடியூ, 100+ குவாலிட்டி செக். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு வருது. இப்போது FreshToHomeல வந்திருக்க அந்த மட்டனை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு போட்டு நல்லா மேரினேட் பண்ணுறேங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடறோம். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த பச்சை கருவேப்பிலையும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனையும் நல்லாயிருக்கும். இதை அப்படியே எடுத்து குக்கரில் போடுங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாமே ஒன்று போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 பல்லு பூண்டை பொடிசை கட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து 10 நம்பர், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 நம்பர், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடுறீங்க. இந்த மட்டன் வேக வைக்கிற பக்குவம் என்னென்னா ஒரு 3லேருந்து 4 விசில் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வேண்டாம். அப்படி ஓவராக குக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த மட்டன் ஹார்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 விசில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மட்டன் வந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியோட இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இதுக்கு பிறகு இந்த ரெசிபிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக பண்ணுற மசாலா இல்லை, இது வெறும் காய்கறி வச்சு பண்ணுற மசாலா. அதாவது கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டிருக்கோம் இந்த மண்சட்டியில். அதுக்கு பிறகு வெங்காயம், மீதி இருக்க எல்லா வெங்காயத்தையும் நல்லா போட்டுருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா அங்கேயும் போட்டிருப்போம், இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சை மிளகா காரம் வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூண்டு, பச்சை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 30% வதங்கிருக்கணும். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க அந்த முழு தனியாக போடுறோம். முழு தனியாக நல்லா வாசனை கொடுக்கும், அதனால் முழு தனியாக போட்டிருக்கோம், சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் வதங்கிருக்கணும். அந்த கலர் மாறும், வெங்காயத்தோட கலர். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குடமிளகா இதில் போடுறோம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குடமிளகா தான். அதனால் இந்த குடமிளகா போட்டு 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். இந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது எப்படி கேட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் போட்டிருக்கோம். மீதி வந்து கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்க ஆரம்பிங்க. அடுப்போட ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் இருக்கணும். அதே டைமில்
இந்த இடத்துல அந்த குடமிளகா ரொம்ப நேரம் குக் பண்ணடா, ஒரு 60 to 70% அளவுக்கு மட்டுமே வேக வச்சா போதும். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு சூடு ஆறுற பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவத்தில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மட்டன் வேக வச்ச மட்டன் இருக்குல்ல, இப்போ இந்த மட்டனோட இந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மண்சட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, முழு கரம் மசாலா இதெல்லாம் போட்ட பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இந்த இடத்துல அதிகமாக வேண்டாம், ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் போட்டால் போதும். சரிங்களா? இதெல்லாம் தாளிப்பாக போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வைங்க. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மீதி மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், மீதி தனியாத்தூளும் இந்த இடத்துல போட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல அந்த மசாலா கொஞ்சம் வதக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மட்டன் வேக வச்ச தண்ணியே இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். எதுக்காக கேட்டால், இந்த மாதிரி ஸ்டாக் வாட்டரோட போட்டு நீங்கள் குக் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மட்டன் ஸ்டாக் போட்ட பிறகு 2 செகண்ட் குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த மட்டனை அப்படியே இந்த மண்சட்டில் போட்டுறோம். வேக வச்ச மட்டனை இந்த மண்சட்டில் போட்ட பிறகு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. அதே டைமில் தேவையான அளவுக்கு அந்த வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை போட்டு திருப்பி நல்லா வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குடமிளகா மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவை இதில் போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். இந்த இடத்துல தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படி மேலே விட்டு அப்படி நீங்கள் குக் பண்ணி ஏற்கனவே சூப்பராக இருக்கும். எதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுன்னா காரணம் இருக்குது. நல்லா இந்த மட்டனும் இந்த மசாலா சேர்த்து குக் பண்ணும்போது அந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காரசாரமான ரெசிபி கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட விட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்குன்னா ஒரு சூப்பரான இறைச்சி கார வறுவல் ரெடி. இன்றைக்கி FreshToHomeல வந்திருக்கேன். இந்த மட்டனை வச்சு ஒரு சூப்பரான இறைச்சி கார வறுவல் எப்படி ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி FreshToHomeலேருந்து வந்திருக்க இந்த மட்டன் வச்சு ஒரு சூப்பரான இறைச்சி கறி வறுவல் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக பண்ணுற மெத்தட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த மெத்தட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தீங்க. மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.